நம்ம ஈரான் நாட்டிற்கு மிக அருகில் இருக்கின்ற நாடான ஈராக் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள். மேற்காசியாவில் அமைந்துள்ள ஒரு நாடுதான் ஈராக். இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு 4,38,117 சதுர கிலோமீட்டர் ஆகும். மெசபடோமியா நாகரிகத்தின் தொட்டில் என ஈராக் அறியப்படுகின்றது. ஈராக் நாட்டில் தற்போது 4 கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. ஈராக்கில் பெரும்பான்மையோர் முஸ்லிம்கள் தான். அரபு மற்றும் குர்திஷ் மொழிகள் ஈராக் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழிகளாகும். பிரிட்டானியர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பல நாடுகளில் ஈராக்கும் ஒன்றாகும். 12 வருடங்கள் பிரிட்டானியர்கள் ஈராக்கை ஆட்சி செய்ததுடன் 1932ஆம் ஆண்டு பிரிட்டானியரிடமிருந்து ஈராக் சுதந்திரம் பெற்றது. பாக்தாத் என்ற நகரம்தான் ஈராக் நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் இருக்கின்றது. உலகளவில் மிகப்பெரிய எண்ணெய் இருப்புகளை கொண்ட நாடுகளில் ஈராக்கும் ஒன்றாகும். கச்சா எண்ணெய் ஏற்றுமதி மூலமாகவே ஈராக்கின் பொருளாதாரம் செழிப்பாக இருக்கின்றது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே ஈராக்கில் வாழ்ந்த மக்கள் தார் பயன்படுத்தி சாலைகளை அமைத்ததாகவும் அங்கிருந்த இயற்கை தார் ஊற்றுகளை அவர்கள் இதற்காக பயன்படுத்தியமையும் ஆச்சரியமான விடயமாகும். உலக புகழ்பெற்ற அலிபாபாவும் 40 திருடர்களும் அலாவுதீன் போன்ற கதைகள் அடங்கிய 1001 இரவுகள் அரபியன் நைட்ஸ் கதைகளின் பின்னணி பெரும்பாலும் ஈராக்கின் தலைநகரான பாக்தாத் நகரையே மையமாக கொண்டது. ஈராக்கின் புரட்சியாளரான சதாம் ஹுசைன் சுமார் 24 ஆண்டுகள் 1979 தொடக்கம் 2003ஆம் ஆண்டு வரை ஈராக்கின் அதிபராக இருந்து அந்த நாட்டின் நவீன வரலாற்றில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார். ஈராக்கின் அதிபராக சதாம் ஹுசைன் தொடக்க காலத்தில் ஈராக்கின் எண்ணெய் நிறுவனங்களை தேசியமாக்கி அதன் வருவாயை கொண்டு இலவச கல்வி, தரமான மருத்துவம் மற்றும் நவீன உள்கட்டமைப்புகளை உருவாக்கினார். இதனால் ஈராக் ஒரு காலகட்டத்தில் அரபு நாடுகளுக்கே முன்மாதிரியாக திகழ்ந்தது. மத்திய மேற்கில் போர்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஈராக்கும் அடங்கும். தற்போது மறு உட்கட்டமைப்பு மற்றும் ஜனநாயக பாதையில் ஈராக் பயணிக்கிறது. ஈராக்கில் வரலாறு, சமயம் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்கள் என பலதரப்பட்ட சுற்றுலா தலங்கள் உள்ளன. அவற்றில் கர்பலா, கிரேட் ஜிகுராத், ஹோலேர் சிட்டடல், பாபிலோன் போன்ற இடங்கள் மிக பிரபலமானது. ஈராக் பற்றிய இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. மறக்காம நம்ம வினோத உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.